நம்ம எல்லாரும் ஆதியாகமத்தின் புத்தகம் 1:28 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏற்கனவே வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பற்றி ஆசீர்வாதத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். இதில் இன்றைக்கு முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஆசீர்வாதமும் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அதாவது பழுகிறதுன்னா என்ன, பெருகிறதுன்னா என்ன, கீழ்ப்படுத்துறதுன்னா என்ன, ஆண்டு கொள்றதுன்னா என்ன, நிலப்படுறதுன்னா என்னங்கிற விஷயத்தையும் அதை வேத ஆதாரங்களோடு கூட தொடர்ந்து பார்க்க போகிறோம். நேரத்தை கருத்து கொண்டு இருக்கிற இன்னைக்கு தாமதமாயிடுச்சு. ஆனாலும் ஓரளவுக்கு அதை கவனித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் பழுகுவதை குறித்து பார்க்கறதுக்கு இன்னைக்கு முயற்சி செய்வோம். வெறும் பழுகுவது சொன்னால் பழுகி பெருகி வருஷம் வாட்சது ஈஸியாக முடிச்சுட்டு போயிடும். யூஸ்வலாக கடற்கடை வாட்சிடும். பழுகுறதுன்னா என்னங்க, பழுகி பெருகணும் அப்படின்னா பழுகணும் பெருகணுங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். பழுகுவதும் பெருகுவதும். அது வசனத்தை பார்த்தீங்கன்னா பழுகி பெருகி கற்பனை தான் கமாவை போட்டுரும். ஒரு கமாவும் முக்கியம். பழுகி தனியாக கமா போடல, பெருகின்னு தனியாக கமா போடல. அப்படின்னா இதை தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டுக்கும் இன்டர்லிங்க்டு. ஆனால் ரெண்டும் தனித்தன்மை வாய்ந்தது. ரெண்டும் தனித்தன்மை வாய்ந்தது. அதே நேரத்தில் ரெண்டுக்குள்ள இன்டர் கனெக்டட். பழுகுவதெல்லாம் போன வாரத்தில் சொல்லும்போது சொன்னேன். பழுகுறதுன்னு சொன்னால் பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. நான் கேட்குற ஒரு பூ வந்துச்சு, ஒரு செடியை நடுறீங்க, அதில் பூ வருது, அது பழுகுகிறது. பழுகுனா என்ன பண்ணுது, ஒரு பூவாக வருது, நிறைய பூ அப்படின்னா பழுகிறது என்ன பண்ணுது, பெருகுது. அப்போ ஒரு விதை வச்சா அது வந்து பலன் கொடுக்குது. பலன் கொடுக்கிற வேலையிலேயே நிறைய பலன் கொடுக்குது. வேதம் எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்று விதைச்சிங்கன்னா ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கும். அப்படின்னா பலன் கொடுக்கும் போது பலன்களில் வித்தியாசம் வரும். எதன் அடிப்படையில்னா, நாம் எப்படிப்பட்ட நிலத்தில் விதைக்கிறோம், வாட் கைண்ட் ஆஃப் சாயில் வி ஆர் சோயிங். நம்முடைய இருதயமாகிய நிலம் கொஞ்சமாக விசுவாசிக்க இருந்தால் 30 மடங்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா விசுவாசிக்கிற மாதிரி இருந்தால் 60 மடங்கு, சூப்பராக விசுவாசிக்கிற மாதிரி இருந்தால் 100 மடங்கு பலன். அப்படின்னா எந்த நிலத்தில் விதைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன். நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுகிற வார்த்தையின் வலிமையின் அடிப்படையில் தான் விளைச்சலும் உண்டாகும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஏசப்பாட போயிட்டாலே எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும். இல்லைங்க, அந்த கான்செப்ட் எல்லாம் வேற. அது உலகத்தில் சொல்கிற கான்செப்ட். இங்கே வந்தால் என்ன தெரியுங்களா, பியோரா 100% கர்த்தரை விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். வந்தால் நடக்கும்ன்றது அங்கே எல்லாருமே சூப்பர் டூப்பராக இருக்குங்க இல்லையா. சர்ச்சுக்கு வரவங்கெல்லாம் இருக்குன்னா இந்த உலகத்திலேயே சபையில் இருக்கிற விசுவாசிகளை தவிர மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள தவிர வேறு யாரும் கிடையாது. இப்போ எப்படின்னு சொல்ல போனால், எலிஜிபிள் பீப்புள் பட் இன்எலிஜிபிள் லிவிங். அதான் தகுதியுடையவர்கள், ஐஸ்வர்யவான்களாய், ஆசீர்வாதமானவர்களாய், ஞானவான்களாய், விட திறமைசாலிகளாய் வாழ தகுதியுடையவர்கள் என்று சொன்னால் வாக்கு தத்தமும் இருக்கு, ஆசீர்வாதமாக இருக்கு. ஆனால் அப்படி எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ கவனிச்சு பாருங்க, பழுகுவது பெருகுவதுன்னா ஃப்ரூட்ஃபுல்லாக கூட மல்டிப்ளை ஆகணும். முதல்ல பழுகணும் அப்படின்னா விதை வேணும். பழுகுனா வேணும், முதல்ல விதைக்கணுமா? விதைக்கிறவங்களுக்கு விதை வேணுமா? விதை என்னன்னா சீட். யூ நீட் a seed to plant, to seed to என்ன சொல்றது, பழுகுவதற்கு விதை இல்லாமல் பழுக வைக்க முடியாது. வாயிலே பேசி ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, என்கிட்ட ஒன்றுமே இல்லையா? நிறைய சொல்லுவாங்கல்ல, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ஜீரோவில் இருக்கிறேன், ஒரு பைசா கிட்ட கிடையாது, நான் எப்படி பழுக முடியும், நான் எப்படி பெருக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் கையில் விதைக்கிறதுக்கு விதை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில விசுவாசிப்பதற்கு ஒரு வார்த்தை. என் தேவன் என்ன பண்ணாரு, ஒண்ணுமே இல்லாத பூமியை எப்படி இவ்வளவு அழகான பூமியை உண்டாக்குனாரு, வார்த்தையை சொல்லி உண்டாக்குனார். அப்படின்னா வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய விதை. சொல்லுங்க, வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை தான்
வாழ்க்கையை உருவாக்குகிற விதை. அப்ப நீ என்ன நோக்கத்தோடு விதைக்கிறீங்களோ அந்த விளைச்சல் வரும். அப்படின்னா நீங்க பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. சொல்றாங்களா, உங்க வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? வார்த்தையை விட்டுட்டீங்க, அந்த வார்த்தை உங்களை வந்து பிடிச்சுக்கிறோம். நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம், ஒரு வார்த்தையை சொல்லி மாட்டிக்கிறீங்க, அந்த வார்த்தையவே பிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லா. ஆனா வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை தொண்டை வரைக்கும் வந்ததை சொல்லிடலாம் நினைக்கும் போது சொல்றது பிரயோஜனம் நீங்க கட்டுப்படுத்தீங்கன்னா நீங்க அவங்க மேல அவங்களுக்கு மேல ராஜா வந்திருப்பீங்க. நீங்க சொன்ன வார்த்தையினால் ஒரு இடத்துல இப்படியே சொல்றாங்க, உன் வார்த்தையினால் பிடிபட்டாங்க. நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா வார்த்தையினால எப்படிப்பா மாட்டிக்கிட்ட? வாயை விட்டுட்டேங்க. எப்படி வாயை விட்ட? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், இப்ப என்னவே பார்த்துக்க சொல்றாங்க, நான் என்ன பண்றது, என்கிட்ட முடியலைங்க அப்படின்னீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லிட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு? சர்வ வல்லமை இல்ல தேவன். என்ன வார்த்தையை விட்டாரு? என்ன வார்த்தையை விட்டாரு? நீ பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டுகிட்ட ஆசீர்வதிச்சு உங்ககிட்ட வார்த்தையை விட்டார். இப்ப யார் மாட்டிக்கிட்டு? தேவன் மாட்டிக்கிட்டு. அவர் நிலைமை யோசிங்க. அவர் உங்ககிட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டு அவர் படுற பாடா இருக்குது. அதாவது சொல்லிட்டாரு, நடக்கணும்னா நீங்க அந்த வார்த்தையின்படியே கூட நடந்தா ஈஸியா நடந்துடும். நீங்க கூட நடக்க மாட்டீங்க. அவர் கிழக்கு எழுத்தா நம்ம மேற்க போவோம், அவர் மேற்கு எழுத்தா நம்ம தெற்க போவோம், அவர் நம்ம தெற்க எழுத்தா வடக்க போவோம். அவர் இழுக்கிற ரசிக்க நம்ம கடைசி வரையும் போறதில்லை. அவர் சொல்றாரு, என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல, என் வழிகள் வந்து வாழ மாதிரி இருக்குப்பா, நீ தரமட்டமா யோசிக்கிறியப்பா. அவர் எப்படி யோசிக்கிறாரு? நல்லா கவனிக்கணும். நீங்க உங்களை பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. பூமி முழுவதும் உங்ககிட்ட முன்னாடி வச்சுட்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்? நீ படுகணும், பெருகணும், இந்த பூமியை முழுசா நீ நிரப்பணும், இதனுடைய ஜீவராசிகளை, சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்தின் பறவைகள் எல்லாத்தின் மேலேயும் நீ ஆளுகிறவனா இருக்கணும்னு ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்க அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்னாடி நாம ஆடுறவங்களா இருக்கிறோமா, அழுறவங்களா இருக்கிறோமா? ஆடுறவங்களா இருந்தா நம்முடைய ஆட்டிடியூடே வேற வேற இருக்கும். ராஜாவுடைய ஆட்டிடியூடு வேற, வேலைக்காரனுடைய ஆட்டிடியூடு வேற. நம்ம எப்படி இருக்கோம்? ஏசப்பா. நிறைய சமயத்தில் நம்ம ஜாப் எப்படி இருக்குமா? ஏசப்பா ஏசப்பா ஏதோ ஒரு போடுங்க. இந்த வாசல்ல, வீட்டு வாசல்ல வந்துட்டு இந்த தர்மம் கேட்கிறவங்க நிற்பாங்க, அவங்கள மாதிரி குமாரன் போட்டு இருக்கோம். பரலோகத்துல பிதாவின் வலது மாசத்துல அவருடைய குமாரனோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு வாக்குப்பட்டிருக்கிறார். இப்ப வார்த்தை இருக்கு நம்ம கிட்ட. சொல்லுங்க, என்ன இருக்கு? கையில ஒத்த பைசா இல்லைன்னாலும் உங்க வாழ்க்கையை எதிர்காலத்தை அடுத்த அடி எடுத்து வைக்க நம்பிக்கைக்கான ஒரு வழியே தெரியலன்னாலும் கூட வார்த்தையோடு கூட நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை மாதிரி சக்சஸ்ஃபுல்லான பர்சன் மாதிரி யாரும் கிடையாது. வார்த்தையோட ஆரம்பிக்கணும். கத்தாட்டுதான் சொல்றாரு, ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். யூ பிகம் வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட் இட். உங்களை பத்தி நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க யூஸ்லெஸ் நினைச்சீங்கன்னா கவலையே படாதீங்க. யூ வில் பிகம் a very worst useless person. எப்படி சொல்ல புரியுதா? நான் யூஸ்லெஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ பிகம் யூஸ்லெஸ். அதே நேரத்தில் யோசிங்க, ஐ வில் பிகம் a blessed person to be many blessing to many people. நான் ரொம்ப பேருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி மாறிடும்? நீங்க எப்படி ஆயிடுவீங்க? கர்த்தரை போல பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நான் இப்படி கையேந்தி நிக்கிற ஆள் கிடையாது, ஏசப்பா எனக்கு போடுங்க கேட்கக்கூடாது, இயேசு நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது எப்படி இருக்குன்னா, வீட்டுல ஃப்ரிட்ஜில் நல்லா சாக்லேட் நிறைய வாங்கி வச்சிருக்கீங்க, போய் உரிமையோட உங்க பிள்ளை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் எடுத்துல எனக்கு தானே வாங்கி வச்சிருக்கேன், நான் தான் சாப்பிடுவேன், வேற யாரும் கொடுத்துருக்கேன், வேற யாருக்கு வச்சிருக்கேன்? உனக்கே வச்சிருந்தா எனக்கு தான் சொன்னோம். அதுதான் பிள்ளையினுடைய உரிமை. அந்த பிள்ளையினுடைய உரிமையோட அப்பா கிட்ட போகாத பிள்ளை அப்பாவோட பிள்ளையே இல்லை. எத்தனை பேர் நான் சொல்ல நடந்தது? அப்ப அப்பா கிட்ட உரிமையோட போய் இயேசுவின் நாமத்திலே நீர் எனக்காக சிலுவையில் சம்பாதித்த ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட ஒண்ணு இல்லாதவர என்கிட்ட ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நீ சொன்ன உங்க வார்த்தை விட்டு நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. என்னது சொல்லுங்க? வார்த்தை விட்டு என்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க.
உங்க வார்த்தையின்படி நீங்க செய்யுங்க. வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. சாலமோன் ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்ற? ஆண்டவரே, எங்க அப்பாவை ஆசீர்வதிச்சு இம்மட்டும் நடந்துட்டு வந்தீங்க, எங்க அப்பாவோட ஸ்தானத்தை இன்னும் ராஜாவாக்கிட்டீங்க. உங்களுடைய எங்க அப்பாவுக்கு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அந்த வார்த்தையின்படியே எனக்கு செய்யுங்க. என்ன ஜெபம்? பெரிய ஜெபம்லாம் கிடையாது, நீண்ட ஜெபம்லாம் கிடையாது. எங்க அப்பாவுக்கு என்ன சொன்னீங்களோ அதை நீங்க எனக்கு செய்யுங்க. மாட்டிக்கிட்டாரா? அவன் தாவீதை கேட்டான், ஆண்டவரே எனக்கு பல சந்ததிகளை பற்றி ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்க ஆண்டவரே போய் கேட்டான். அவர் உங்கள் மேல் பிரியப்பட்டபடியால் அப்படி வாக்கு பண்ணுங்க. உங்களை எல்லாம் இப்படி சொல்லணும்னா உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறதுனால தான் அப்படி வாக்குத்தத்தமே கொடுக்குறாங்க. எந்த பிள்ளைகளுக்கு நீங்க அந்த வாக்குத்தத்தம் கொடுப்பீங்க, வாக்கு பண்ணுவீங்க? எந்த பிள்ளைங்க வாக்கு பண்ணுவீங்க? நீங்க சொல்றபடி கரெக்டாக நடந்துட்டு இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளை மட்டும் இல்லை, அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் கூட்டம் என்ன சொல்வீங்க? பாருங்க, நான் உனக்கு இதெல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் பேட்டா, நீ இதை புரிஞ்சுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக என் கூட நடந்தேன்னா உங்களை வழிகாட்டுறேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். இல்லை உன் இஷ்டத்தை தான் இருப்பேன்னா இரு, என்னால் என்ன முடியுதை செஞ்சுட்டு போறேன். ஆனால் நாளைக்கு நீ சீர்கிட்டு நின்னேன்னா அது உனக்கு கஷ்டம். நீ இத்தனை வருஷத்தை இழந்ததுக்கு அப்புறம் திரும்ப எதாவது ரெஸ்டோர் பண்ண நினைச்சேன்னா முதல்ல ஜீரோலேருந்து பழகவே ஆரம்பிக்கணும். எத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ண காலங்கள் போய் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் திரும்ப பழகிற அந்த இடத்துக்கு வரணும், திரும்ப பழகி பயணிக்க வேண்டிய இடத்துக்கு போகணும். அதாவது இப்படி சொல்லலாம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டா திரும்ப நம்ம ஐயோ தப்பா வந்துட்டோமே புரிஞ்சுக்கிட்டு ஒரிஜினல் டைரக்ஷன் வர்றதுக்கு ஏற்கனவே செலவழிச்ச நாட்களை திரும்ப செலவழிக்கணும். அங்கிருந்து நான் போக வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு இன்னும் நாட்களை செலவழித்து நான் போகணும். காலத்தின் நேரத்தை பார்த்தா நேரம் அங்கே போயிருக்கணும். நம்முடைய தவறுகள் நிமித்தமும் புரிந்து கொள்ள குறைவுகள் நிமித்தமும் லேட் ஆகும். இப்போ விலையோடு நீங்கள் ஆரம்பிக்கீங்க உங்க லைஃப்ல. ஒரு சபை ஆரம்பிச்சா வசனத்தோட ஆரம்பிக்கணும், ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சா வசனத்தோட ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் ஆரம்பிச்சா வசனத்தோட ஆரம்பிக்கணும், ஒரு குடும்பத்தை ஆரம்பிச்சா வசனத்தோட ஆரம்பிக்கணும். வசனம் என்ன சொல்ல வரீங்க? என் வீடு இப்படித்தான் இருக்கும். டிஃபைன் as per the word of God. கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பியதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆவாய்க்கு பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். நேற்று ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு கிளிப்பிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை பிடிக்கிறதுக்காக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள பாம்பு போயிடுச்சு, நல்ல பாம்பு பிடிச்சிட்டு வந்துட்டாரு. பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணணும்? பாக்ஸ்ல போட்டு கொண்டு போய் காட்டில் விட்டு விடணும், அதான் செய்யணும். அதை வச்சு சர்க்கஸ் காட்டுற மாதிரி அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. அதை அறியாத நேரத்தில் டக்குன்னு போட்டுருச்சு. பாம்பு பிடிக்கிறாங்க தான், பாம்பை கையாளுவது திறமையான தான், கையில போட்டுருச்சு. போட்டதுக்கப்புறம் கையை கடிக்கிறாரு, கை தட்டுக்கு கயிறு கட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. திரும்ப அந்த பாம்பை முழுசா கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி செத்து போயிட்டேன். பாம்பு பிடிச்ச பாம்பு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, கையால் தெரியும் என்று தன் சுய பலத்தையும் தன் சுய நகிமையும் சார்ந்து கொள்ளும் போது, ரெண்டாவது தேவையில்லாத வேலைகளை செய்யும் போது தன் உயிரே போயிருக்கு இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் திறமைசாலி, நான் புத்திசாலி நினைச்சோம்னா நிறைய சமயத்தில் நம்ம செய்யறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். நம்ம அறிவின் மிகுதியில செய்யறதெல்லாம் போய் மாட்டிக்குவோம். இங்க வார்த்தை வச்சு ஆரம்பிச்சு பாருங்க. என்ன பண்ணுங்க? ஆண்டவரே இப்படி வார்த்தை எப்படி சொல்லணும்? எப்படி சொல்வீங்க? வீடு உம்மாலே கட்டப்படும், என் தொழிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நான் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனா இருப்பேன், நான் வாங்குறவனா இருக்க மாட்டேன், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறபடியால். எப்படி சொல்றாரு? உன் கையின் வேலைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ அப்ப நான் கடன் வாங்கணும் மனசு சொல்லும் போது எப்படி சொல்லணும்? இல்ல ஆண்டவரே, நான் அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிறவளா தான் இருப்பேன், நான் வாங்குறவளா இருக்க மாட்டேன், அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கணும். அப்பனா நீங்க எதை வச்சு ஆரம்பிக்கிற? பணத்தை வச்சு ஆரம்பிக்கல, வசனத்தை வச்சு ஆரம்பிக்கிறீங்க. உங்க குடும்பத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது எப்படி? என் வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால அருமையான தோட்டம், என் வீடு எப்படி இருக்குன்னா என் மனைவி வீட்டு ஓரங்களை திராட்சை செய்யப்படுறோம், என் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவு வர கண்டுகளை போல, என் பந்தியை சுற்றி ஒளிவு வர கண்டுகளை போல பிள்ளைங்க இருப்பாங்க. நான் செலுத்திருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க எதை வச்சு ஆரம்பிக்கல? திறமை, புத்திசாலித்தனத்தை, ஞானத்தை வச்சுட்டு வேலையை குடும்பத்தை ஆரம்பிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை வச்ச வேலையை குடும்பத்தை ஆரம்பிக்கிறீங்க. அந்த வீடு ஆசீர்வாதம். அப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா வசனத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க பெருக வேண்டும் என்று சொன்னா முதல்ல பழுகுவதற்கு விதை தேவை. யூ நீட் எ சீட்
டு மல்டிப்ளை, ஃப்ரூட்ஃபுல். மல்டிப்ளை பண்ணுவதற்கு, பெருகுவதற்கு திறமை தேவை. என்ன வேணுமா? பெருகுங்க என்ன வேணும்? அதை கரெக்டாக நிர்வகிக்க தெரியணும். என்ன திறமை? திறமை சொல்லும் போது என் புத்தி அப்படியெல்லாம் எங்களுக்கெல்லாம் மேல அந்த விசுவாசிக்கிற விதத்துல ஒரு திறமை தேவை. ஏன்னா வசனம் சொல்லுது, ஒரு நேரத்தில் விதை விதைக்கிறான், ஒன்று 100, ஒன்று 60, ஒன்று 30. ஒரு விதையை விதைச்சா 30 நெல்லு கிடைக்குது, 60 நெல்லு கிடைக்குது, 100 நெல்லு கிடைக்குது. அப்படின்னா அதை பராமரிக்கிற விதத்துல தான் அந்த விஷயம் இருக்கு. ரைட் தானே? நிலத்துல விதைச்சதுனால மட்டும் விளையிறதில்லை, அது நல்ல பலன் கொடுக்குதுன்னா அதை பராமரிக்கிற விதம். வேதம் சொல்வது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் பாய்ந்து. அப்படின்னா தேவையானது எல்லாத்தையும் இருதயத்திலிருந்து தான் எடுக்கணும். அப்படின்னா அந்த இருதயத்தை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளணும், எவ்வளவு அதை கண்ட விஷயங்களால் ஆக்குப்பை பண்ண விடக்கூடாது. எப்பெல்லாம் வசனத்துக்கு விரோதமாக இவர்கள் வாழ்க்கையில் எண்ணங்கள் வருதோ அதை உடனடியாக ஜெயிக்க கற்றுக்கணும். வசனத்துக்கு விரோதமாக எண்ணங்கள் வருதுன்னா, வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா நீங்க அந்த வசனத்துக்குள்ளாக அந்த சூழ்நிலைக்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. வெளியே வர்றதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கலன்னு அர்த்தம். அப்ப கவனமா இருக்கு. இயேசு பாருங்க, இயேசு வந்து மாம்சத்தில் வந்த தேவன். நம்ம எல்லாம் தெரியும், இயேசு மாம்சத்தில் வந்த தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்க அவர் எப்படி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பாருங்க. அவருக்கு ஒரு இதுவும் நமக்கு ஒன்றும் கிடையாது. அவர் மாம்சத்தில் வந்த தேவகுமாரன், ஆனால் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு காமிச்சு போனவர். 2ஆவது அதிகாரத்தில் 49வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறிகிறார். 12 வயசு பிள்ளை. இயேசு வந்து 12 வயசா இருக்கும்போது தேவாலயத்துக்கு வந்திருக்காங்க, பஸ்கா பண்ணி ஆசரிக்கிறாங்க. திருப்பி போற வழியில கூட பிள்ளை வரதான் கவனிக்கல, இயேசு வர்றாங்கன்னு கவனிக்கல. மரியாளும் யோசேப்பும் போயிட்டாங்க, முன்னாடி போயிட்டாங்க. இவருக்கு பின்தங்கி இருக்கிறார். இவர் என்ன பண்ணாருன்னா, பைபிள் ஸ்காலர், பைபிள் டீச்சராக இருக்கக்கூடிய வேத பாடங்களோட உட்காந்து பேசிட்டு இருந்தார். ஒரு தூரம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றாரு. அதான் இவரை பிள்ளையை விட்டுட்டாங்க, போயிட்டு 3-4 தூரம் போயிட்டு திரும்பி வந்து பிள்ளையை கண்டுபிடிக்கிறாங்க. பிள்ளையை கண்டுபிடிச்சா அவர் என்ன சொல்றாரு? 12 வயசுல, நல்லா கவனிக்கணும், 12 வயசுல சொல்றாரு, நான் எங்க இருக்கணுமா? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? எந்த பிள்ளையாவது அப்பா அம்மா கிட்ட என்னை ஏன் தேடினீங்க? 12 வயசு பிள்ளை சொன்ன சொல்லு போல வைக்க மாட்டீங்க, கண்டத்தில் வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா? 12 வயசு பிள்ளைன்னு வச்சிருவீங்க. அதுக்கு மேலே வந்தால் இப்படி பார்க்கணும். அப்புறம் இப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா என்ன அப்படி அவன் நம்ம இப்படி பார்க்கும்போது இப்படி கீழே பார்க்கும்போது என்ன நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து வளர்ந்துட்டாங்க, அடிக்கிறது இல்லை, என்னை பொறுத்தவரை அடித்து வளர்க்கறது இல்லை. பைபிளில் சொல்லுது, ஒரு வசனம் சொல்லுதுங்க, வசனம், பிறந்தை கையாளவர்கள் தன் பிள்ளையை பகைக்கிறாங்க. பரம்பெடுத்து பிள்ளையை அடிக்கலைன்னா வசனம் சொல்லுது, பிறம்பினால் அடித்தான் உன் பிள்ளை சாக மாட்டான். எப்படியா? பிறம்பினால் அடிச்சா இல்லையா? பைபிளா என்னடா கொடூரமான பைபிளா இருக்கு. பிள்ளையை பரம்பெடுத்து அடிக்கலைன்னா உன் பிள்ளை அடிச்சா செத்து போயிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த கையாளவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். நீ பரம்பெடுத்து உன் பிள்ளையை அடிக்கிறனா உன் பிள்ளையை நீ பகைக்கிறங்கிறாங்க. அதுக்காக பரம்பெடுத்து வெளுத்துடலாமா? கர்த்தர் ரொம்ப அருமையானவர், ரொம்ப புத்திசாலி. பின்னாடியே சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அவனிடத்தில் அன்பு கொள்கிறவன் ஏற்கனவே அவனை தண்டித்திருக்கிறான். தகுதி இல்லாத அந்த குறும்பு பிடிச்ச பிள்ளைய நீங்க நேசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதை விட பெரிய தண்டனை அந்த பிள்ளைக்கு கிடையவே அது கிடையாது. ஆனா கொஞ்சம் உட்காந்து யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க நல்ல பிள்ளையா தான் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கும். நம்ம பண்ற இத்தனை சிறு விஷயத்தையும் தாங்கிட்டு நம்ம மேல இப்பயும் அம்பாத்தான் இருக்கிறாங்க. நம்ம பண்ற எந்த கொடுப்பையும், நம்ம பேசுற பேச்சு, நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்மளை எத்தனை குற்றம் சொல்லுது, ஏன் நம்மளை எப்படி குற்றமெல்லாம் சொல்றோம், அப்பயும் நம்ம ஒன்றும் சொல்லாம நம்மளை தைரியப்படுத்துறாங்களே, அப்படி நம்மளை கூட அரவணைச்சுக்கிறாங்களேன்னு அந்த பிள்ளை யோசிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்காங்களேன். அந்த பிள்ளைக்கு யோசிக்கவே தெரியும், நம்ம கண்டிப்பா வெளுத்துருக்கணும், வெளுக்காம விட்டாங்க, அதுவே நமக்கு பண்ண பெரிய உதவி.
என்ன பண்றீங்க? என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? அன்பினால் தண்டித்திருக்கீங்க. கர்த்தர் வந்து நம்மளை எப்பவுமே எப்படித்தான் தண்டிப்பார்னா அன்பினால் தான் தண்டிப்பார். தகுதியே இல்லாதவங்களை நேசிச்சு அது கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு உட்காந்துக்கு நேரம் எடுத்து நீங்கள் உட்காந்து செலவழிச்சு பாருங்க. எதுவும் யோசிக்கிறீங்களா? உட்காந்து கர்த்தர் உங்களுக்கு செய்தது யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம், உங்களோட பேசின விதம், உங்களை ஆசீர்வதித்த விதம், எவ்வளோ தடுமாற்றங்கள் பற்றி உங்களை தூக்கி நிறுத்துற விதங்களை எல்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன். அடுத்து உங்களுக்கு நடக்க போகிறதுல மிராக்கிள் இருக்கீங்க. செஞ்சதுக்கு நன்றி சொல்றாங்க தான் செய்ய போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவங்களா இருக்காங்க. ரைட்டுங்களா? அந்த பிள்ளைங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தாலே போதும். நமக்கு அம்மா பண்ணதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்கிரமணியாக பண்ணியிருப்பாங்க. திடீர்னு வந்து மம்மின்னு வந்து கொஞ்சுவாங்க. என்னன்னா அங்கே அந்த பக்கம் எவ்வளோ சுருக்கு எடுக்கணும் பார்த்துருப்பாங்க. இவங்கிற மாதிரி நம்ம வீட்டில் நம்மளை சுருக்கு எடுக்கலையே, நம்மளை விட்டு வச்சிருக்காங்களே, நம்ம மேலே அன்பா இருக்காங்களே நம்ம அப்பா அம்மா அப்படின்னு வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்குவாங்க, அப்பாவை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்போ நீங்கள் என்ன நடத்துங்கன்னா சில சமயம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. காட்டினா நம்ம பெரிய ஆளுங்க மறந்துடுவாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, பசங்க அப்படித்தான். ஆனால் உண்மையாக அன்பு இருக்கும். நீங்கள் நல்லா கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையாக அன்பு இருக்கும். அதை காட்டிக்காம கெத்து பண்ணுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்பத்தில் அன்பு இருக்கும், காட்டிக்காத மாதிரி கெத்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் இறங்கி போன மாதிரி நம்ம மேலே ஏறி உட்காந்துக்குவாங்களோ, நம்மளோட கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிச்சுவாங்களோ, அவங்க அங்கே இருக்கட்டும். நாம கர்த்தர் மட்டும் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் பிறந்த கையாளனா உன் பிள்ளைய பகைக்கிறேங்க, பிறந்த நாள் அடிச்சா உன் பிள்ளைய சாக மாட்டான்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அவன் மேல அன்பு செலுத்துறேன்னா முன்னாடியே அவனை நீ தண்டிச்சிருக்கேங்கிற. இது ஆப்ஷன் நம்மதான், ஆப்ஷன் நம்மளோட. பெரம்பா அன்பா? பெரம்ப வச்சு கண்டிக்க போறோமா, அன்பினால கண்டிக்க போறோமாங்கிற நம்ம தான் டெசிஷன். அன்பினால கண்டிக்கிற குடும்பம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப அன்பு செலுத்தினா பிள்ளை கெட்டு போயிடணும். ஆனால் எனக்கு சொல்லுவேன், அன்பில் நீங்கள் ஒரு பிள்ளையை வளர்த்தீங்கன்னா கண்டிக்காமல் இருக்கக்கூடாது. ஆனால் கூப்பிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாட்கள் வரும், நன்மை தீமை அறியத்தக்க தெளிவுகள் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னாலும் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு நாள் வரும்போது உங்களை வேல்யூ பண்ணுற விதமே வித்தியாசம். அப்போ இயேசு சொல்றாரு, நீங்க ஏங்க என்ன தேடினீங்க? 12 வயசு பிள்ளை தன் பெற்றோர்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் என்ன தேடினீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்க ஏன் என்ன தேடினீங்க, ஏன் என்ன தேடினீங்கன்னு கேட்டா தாய் யாருன்னு தெரியும். நல்லா கவனிங்க, 12 வயசு பிள்ளைக்கு தாய் யாருன்னு தெரியுது. இன்னைக்கு நான் கேட்கிற வாழ்க்கை பிள்ளைகளை பார்த்து, நீங்க யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா? நீங்க எதுல இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா? வாட் பர்பஸ் தட் யூ ஆர் லிவிங் இன், ஃபார் வாட் பர்பஸ் யூ ஆர் பர்சூயிங், எதுக்காக முன்னாடி போயிட்டு உங்களுக்கு தெரியுமா? இங்க சொல்றாரு, நான் ஏன் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் இருக்க வேண்டும் என்று அறியலாம். நான் எங்க அப்பாவோட பிதாவாக என் தேவனுக்கு அடுத்த வேலையில நான் இருக்கணும்னு தெரியாத 12 வயசு இயேசு கேட்கிறார். 12 வயசு பிள்ளைக்கு நாம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்ப நன்மை தீமை அறியத்தக்க வயசுன்னா 12 வயசு. அப்ப 12 வயசு பிள்ளைக்கு தெரியுது, நான் என் தேவனுக்கு அடுத்தவர்களில் இருக்கணும். என்ன ஏன் நீங்க தெரிஞ்சீங்க? நான் எங்க அப்பாவோட வேலையில் இருக்கேன்னு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு? 12 வயசு அப்படி சொன்னார்தான். ஆனா பெற்றோர்கள் அழைத்து கொண்டு வீட்டில் வைத்தப்போ அவன் 30 வயசு வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படித்து இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ன வேலையை செய்யணும்னு தெரியும், நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியும், அதுக்காகத்தான் நீ உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு தெரியும். ஆனா அதை செய்யற வயசு இது இல்லைன்னு தெரியும். நான் எப்படி கேட்கிறேங்க, 12 வயசுல பைபிளை தூக்கிட்டு நான் பைபிள்ல பேச போறேன் அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. படிக்க வேண்டிய வயசுல படி, அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டிய வயசுல உதவி செய்ய. எல்லாம் நீ வளர்ந்து வரும்போது கர்த்தருடைய அழைக்கிற ஒரு நாள் இருக்கும். அன்னைக்கு நீங்க எந்த மூலையில இருந்தாலும் தூக்கிட்டு வந்து மேல உட்கார. அப்ப கர்த்தருடைய அழைப்பின் நாட்கள் அப்ப இயேசுக்கு தெரியலையான்னு கேட்டா, இயேசுக்கு ஒன்று தெரியும், நான் வந்தது பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்ற, என் பிதாவோட வேலையை தான் நான் இருக்கணும். ஆனா இந்த குடும்பத்துல கர்த்தருடைய பிள்ளையா வச்சிருக்கிறார். நான் ஊழியக்காரன் அழைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னா என் பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கவும் அவங்களை நேசிக்கவும் அவளை பராமரிக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசி இருக்குது. ஒவ்வொரு விசுவாசியுடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்னா, என் பெற்றோரை நான் கனம் பண்ணணும். ஏன் இந்த பெத்தன்னு ஒரு கேள்வி கேட்கிற பிள்ளை பைபிள் அப்படியே சொல்லுது. ஏன் இந்த பெத்தீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, சாரி, உங்க சாய்ஸ்னால அந்த வீட்டில் நீங்க பிறக்கல, கர்த்தர் செலக்ட் பண்ணதுனால அந்த வீட்டில் பிறந்திருக்கு.
நீங்க தெரிந்தெடுத்து அந்த வீட்டுல பிறக்கல, கர்த்தர் தெரிந்தெடுத்து உங்களை அந்த வீட்டுல பிறக்க வச்சிருக்கிறார். உங்களை அவங்களுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்க அறிவுக்கு திறமைக்கு எங்க வேணா பிறந்திருக்கலாம். என்ன பண்றது? இந்த அறிவாளி பிள்ளை இந்த வீட்டுல தான் பிறக்கணும் தேவன் திட்டம் பண்ணி பிறக்க வச்சிருக்கிறாரு. இப்ப யாரை குத்தம் சொல்லலாம்? கடவுளை குத்தம் சொல்லலாமா? கடவுளுக்கு தெரியும் இந்த பிள்ளை எங்க கொடுத்தா தான் இந்த குடும்பம் நல்லா கட்டப்படும். இந்த ஞானம் உள்ள பிள்ளை வீட்டுல இருந்தா இந்த குடும்பம் ஆசீர்வாதமா வரணும். இல்ல ஒரு தருதல மாதிரி சுத்தக்கூடிய பிள்ளையா இருந்தாலும் கூட வருங்காலத்துல ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையா மாறணும்னா இந்த பெற்றோர்கிட்ட இந்த பிள்ளை இருந்தா தான் இந்த பிள்ளை நாளை ஆசீர்வாதமான பிள்ளையா மாறுங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறார். எதிர சொல்றாரு ஈதர்வே ஒண்ணு ரொம்ப திறமைசாலியான பிள்ளையா இருந்தா அந்த வீட்டுக்கு தேவைன்னு வச்சிருக்கிறாரு. ஒண்ணு சரியில்லாத பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளை இந்த குடும்பத்துல கொடுக்கலாம், அந்த பிள்ளை ரொம்ப கெட்டு போயிடும். ஆக இந்த கூட்டுல கொடுத்தா இந்த பிள்ளையை நல்லா வளர்த்து கடவுளுக்காக ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு உதவி செய்வாங்க. அப்படிதான் அந்த பிள்ளையை தரக்க வச்சிருக்காங்க. ஆக நம்ம சாய்ஸ் கிடையாது. இயேசு நல்லா தெரியுது இந்த வீட்டுல பிறந்தீங்க இஸ்ரவேல் தேசம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருந்தது. அப்படி இருக்கும்போது இயேசு ஏன் தேடி போய் மரியாள்கிட்ட சொல்லி மரியாள்கிட்ட அந்த பிள்ளை பார்க்க வைக்கணும்? வசனம் பின்னாடி வாசிங்க, 5ஆம் வசனம் பாருங்க. தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ள, அவர் என்ன லாங்குவேஜ்ல பேசுறாரு அவங்க அம்மாவுக்கு எப்படின்னா 12 வருஷத்துல இவங்க என்ன எப்படி மாறிட்டாங்கன்னா இயேசு ரட்சகராக பூமியில வந்திருக்காருன்னதே மறந்து போச்சு. 12 வருஷம் பிள்ளை வளர்ந்தது கூடயே வளர்ந்து போன ஏன் பிள்ளைன்னு இந்த பிள்ளை எதுக்கு வந்துச்சுன்னே மறந்து போச்சு அப்பா அம்மாவுக்கு. அவர் சொன்ன விஷயத்த உணர்ந்து கொள்ளவில்லை. அவர் என்ன இதுல பேசுறாரு? பிள்ளைக்கு வெளிச்சம் இருக்கு. அந்த பிள்ளையை கொடுக்கும் போது சொன்ன வார்த்தையினுடைய வெளிச்சம் நமக்கு இருக்கு. எலிசபெத்தை வாழ்த்துல போது எலிசபெத்தை திரும்ப சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. அதெல்லாம் வாழ்ந்திருக்கு. 12 வருஷத்துல மறந்து போச்சு. ஆனா இவர் எப்படி வார்த்தை மாமிசமாகி வந்திருக்கிறாரு. ஆனா வார்த்தை பிடிச்சிட்டு இருந்தார். நல்லா கவனிங்க, வார்த்தை மாமிசமாகி மனிதனாய் வந்தார். இவர் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். என்ன வார்த்தைய? என் தேவன் என்னை அனுப்பினார், என்னை அனுப்பும், நான் உடைய சித்தத்தை செய்ய வருகிறேன்னு சொல்லிட்டு வந்தார்ல, அந்த வார்த்தை பிடிச்சிட்டு இருக்கிறார். நான் வந்தா என் பிதாவின் சித்தத்தை செய்யத்தான் வந்திருக்கிறேன்னு பிதாவின் சித்தத்தை பிடிச்சிட்டு இருக்கிறார். அப்போ இவருடைய லைஃப்ல 12 வயசுல ஒரு தெளிவு இருக்கு. நான் இதற்காகத்தான் வந்திருக்கிறேன், இதற்காகத்தான் இருக்கிறேன், இதைத்தான் செய்ய போகிறேன். ஆனா அது செய்யறேன்னு சொல்லும் போது 12 வயசுல நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கணும் போகல. வசனம் சொல்றது, பின்பு 51 வருஷத்தை பின்பு அவர் அவர்களுடைய கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சொல்லுங்க, கீழ்ப்படிந்து 12 வயசுக்கு போனாரு. திரும்ப 30 வயசுலதான் ஊழியத்துக்கு வர்றாரு. அப்ப என்னாச்சு? ஏன்னா கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் வீக்குன்னு வச்சுக்காங்களேன். அடுத்து 18 வயசு, 18 வருஷம், ஒரு ஃபுல் லென்த் ஆஃப் இயர்ஸ் யோசிங்க. சைலண்டா உட்காந்து அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கீழ்படிச்சுட்டு அப்பாவை வேலை பார்த்துக்கிட்டு கூட இருக்கிறாரு. என் 12 வயசுல நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கிறேன், நான் ஊழியத்துக்கு 12 போய்க்கலாம்ல. நல்ல கர்த்தருடைய காலங்கள் வர்ற வரைக்கும் அவர் அங்க என்ன பண்ணிருக்கிறாரு, வார்த்தைய பிடிச்சுக்கிட்டு கீழ்ப்படிந்திருக்கிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கனம் பண்ணுவாயாங்கிறனால கனம் பண்ணிட்டாங்க, உட்கார்ந்து இருக்கிறார். நல்லா கவனிங்க, அவருடைய பின்பு அவர் அவனோடு கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்துல இந்த அம்மா மட்டும் மைண்ட்ல கரெக்டா வச்சுட்டு வராங்க. என்னத்த 12 வயசு இப்படி பேசுவான் பையன், வந்த அமைதியா 18 வருஷம் நம்ம கூடயே இருக்கிறான், ஒண்ணுமே சொல்லல. நான் என் பிதாவுக்கு எடுத்த வேலையில எப்போ போயிடுவாரோன்னு பயந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க 52 வருஷம் இயேசுவானவர் எல்லாம் சொல்ற, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். He multiplied. நான் கேட்கிறேங்க, மாம்சத்தில் வந்த தேவனுக்கு, மாம்சத்தில் வந்த வார்த்தையானவர் ஏன் ஞானத்துல வளரணும், வளர்த்தியில வளரணும்,
தேவ கிருபையில வளரணும், மனுஷ தயவுல வளரணும், அதிகமா ஏன் வளரணும்? விருத்தி அடையணும். நான் இப்படி கேட்கிறேங்க, மாம்சத்தில் வந்த தேவன் மனுஷனா வந்ததுனால இவ்வளவு வளர்ச்சியும் தேவைப்பட்டா, நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இதே வளர்ச்சி தேவை. நீங்கள் என்ன பண்ணணும்? ஞானத்துல வளர்த்தியில தேவ கிருபையில மனுஷ ஏங்க மனுஷ தயவு, கடவுள் தயவு பண்ணா போதும் இல்லை. ஏன் மனுஷ தயவுன்னா மனுஷ தயவுல நம்ம பெருகணும் அப்படின்னு அர்த்தம். மக்கள் நம்மளை பார்க்கும்போது சரி உங்களுக்கு உதவி செய்யணும்னு முன் வர்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளோட முகத்துல அந்த பிரசன்னத்தை, அந்த கிருபைய, அந்த தயவு, அந்த அன்பை அவன் பார்க்குற அளவுக்கு நம்ம முகம் மாறணும். எப்படி மாறணும்? உள்ள மாறணும். ஆபத்தினாலதான் முகத்துல உள்ள வந்து மாறதான் வெளியில இந்த மாற்றம் தெரியும். உங்களை பார்க்கிறவங்க, இயேசுடைய போதகத்தை கேட்ட ஒரு தாய் சொல்றான், ஐயோ உன்னை பெற்ற அந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. ரொம்ப அருமையா சொல்றான். அவளை தாயார புகழ்றான். யோசிச்சு பாருங்க, நம்மளை பார்த்து உன்னை பெற்ற தாய் தகப்பன்லாம் ரொம்ப பாக்கியவானிய அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வாழ்ந்துருக்கோமா? இயேசுவை பார்த்து சொன்னாங்க, உங்க அம்மா பாக்கியவதின்னு. நம்மளை பார்த்து நம்ம செய்யறதெல்லாம் பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பெற்றோர்களை யாராவது புகழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நின்றோம்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கு தான் நம்ம ரியல் பர்பஸ் ஆஃப் லைஃப் வில் பி ஃபுல்ஃபில். இயேசு வந்து இந்த பூலோகத்தின் பெற்றோர்களை புகழ்றதை பற்றி மட்டும் இல்லை, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜாவாகிறாரு. சேபா ராஜஸ்திரி இவர் ரொம்ப புத்திசாலின்னு சொல்றாங்க, ஞானமான்னு சொல்றாங்க. இவனை செக் பண்ணவர்கள் வர்றாங்க, இன்னொரு ராஜஸ்திரி. அங்கிருந்து இளவரசிகளை வந்து இவன் புத்திசாலித்தத்தை டெஸ்ட் பண்றாங்க. இவன் புத்திசாலித்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, உன்னை இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்கள் ராஜாவாய் ஆக்கிறதுக்காக தேவனுக்கு பிரியப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப யாரும் பாராட்டிட்டு போறாங்க, தாவீதுக்கு புகழ் சேர்க்கல, தேவனுக்கு புகழ சேர்த்துட்டு போறோம். உங்களை பார்க்கிறவங்க உங்கள் தேவனை துதிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா தான் நீங்க நிரம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், பெருகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா வார்த்தை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில பழுக முடியாது, பெருக முடியாது. பழுகுவதற்கு விதை தேவை. அந்த விதை வந்து வார்த்தை. பெருகுவதற்கு திறமை தேவை. அதை கல்டிவேட் பண்ணும். இயேசு மாதிரி ஞானத்துல வளர்ந்தார். இயேசு ஞானத்துல வளர்ந்தார், பலத்தில ஹைட்ல வளர்ந்தாரா, தேவ கிருபையில வளர்ந்தார், மனுஷ தயவுல வளர்ந்தார், அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தின்னு அர்த்தம் மல்டிப்ளை. இயேசு தனக்கு கிடைக்கப்பட்டதை இன்னும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறார். எதை? தேவ கிருபை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறார், மனுஷ தயவை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறார், ஞானத்தை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறார். அப்படின்னா நீங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஆளுகிறவர். அதனால்தான் இயேசு பூமியில வந்து நின்ற போது பேசுறாரு, எல்லாம் கீழ்ப்படியுது. பூமி கீழ்ப்படியுது, வானம் கீழ்ப்படியுது, சமுத்திரம் கீழ்ப்படியுது, காத்து கீழ்ப்படியுது, வியாதிகள் கீழ்ப்படியுது, பிசாசு கீழ்ப்படியுது, எல்லாருக்கும் கீழ்ப்படியுது. யோசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 1:28 வாச்சோம் இல்லையா? அது மனு குலத்தின் மேல் சொல்லப்பட்ட வாக்கு இருக்கும். முந்தின ஆதாமின் மேல் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து இயேசு அதை நடப்பித்து காட்டினார். இந்த ஆசீர்வாதம் எப்படி இருப்பான்னா இயேசு பாருங்க. இப்படி இருக்க வேண்டியவன், நான் வீட்டில் நான் சொல்றதான் நடக்கணும். வீட்டில் ஆம்பளை முயற்சியை முறுக்கிட்டு, நான் ஆம்பளை நான் சொன்னதான் வீட்டில் நடக்கணும்னு சொல்றான் ஆம்பளைங்க. இன்னொரு பக்கம் நீ என்ன சொல்றது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சொல்றதான் வீட்டில் நடக்கும் சொல்ற பெண்கள். உங்க 2 பேருக்குமே அறிவு பத்தாது. எப்படி? உங்க 2 பேருக்குமே அறிவு பத்தாது. நான் தான் புத்திசாலி, நீ எல்லாம் பழைய கேசு, நாங்கெல்லாம் லேட்டஸ்ட், நாங்க சொல்றதா அந்த வீட்டில் நடக்கணும். உனக்கு ஒண்ணுமே புத்தி பத்தாது, இந்த உலக அனுபவமே கிடையாது, நீ என்ன பழைய பஞ்சாங்க மாதிரியே பேசுறன்னு சொல்ற பிள்ளைகள் பாருங்க. இப்ப யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆள பாக்குறாங்க. மனுஷன் ஆளுறதுக்காக கர்த்தர் மனுஷன் மேல ஆசீர்வாதத்தை சொல்லல, பூமியை ஆண்டு கொள்ளும்படியா. அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக, உங்கள் பலவீனங்களை ஆளுகிறவர்களாக, வியாதிகளை ஆளுகிறவர்களாக, பிசாசை ஆளுகிறவர்களாக, சத்தியத்துக்கு விரோதமாய் போராடுற மனதின் எண்ணங்களை ஆளுகிறவர்களாக, ஆவிக்குரிய போராட்டங்களை விசுவாசத்தால் ஜெயிப்பதற்காக அதன் மேல் ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.
நீங்க இதுல பழுகணும், பெருகணும், ஞானத்துல பெருகணும். ஏன் ஞானத்துல பெருகணும்? இது ஏன் நடக்கிறதுங்கிற ஞானம் வேணும். இதுக்கு பின்னாடி வேலை செய்யற பிசாசுடைய கிரிகள் என்னன்னு தெரியணும். ஒருத்தர் வந்து உங்களை திட்டாங்க, என்னைக்குமே திட்டாங்க, ஒருத்தர் திட்டுறாங்கன்னா ஏன் திட்டாங்கன்னு புரியணும். அவளுக்கு பின்னாடி எந்த விதமான ஆவிகள் வேலை செய்து புரியணும். உங்களுக்கு உங்களை பாராட்டாத ஒருத்தர் பாராட்டுறான்னு இவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த செயல்களுடைய ஆவிகள் என்ன பகுதிக்கு தெரிய ஞானம் உங்களுக்கு தேவை. எத்தனை காப்பீடு சொல்றீங்க? இது தெரியணும்னா நீங்க தேவாவியோட கரெக்டா லிங்க் ஆயிருந்தீங்கன்னா தான் இந்த ஆவியை பகுதி தெரிய முடியும். இல்லைன்னா உங்களை புகழ்றவங்களோட கூட நேற்று வரை உங்களை பகைச்சவங்க வெறுத்தவங்க நீங்க வந்து புகழ்ந்த உடனே அப்படியே புகழ்ச்சி அப்படியே மடங்கி போய் நின்றக்கூடாது. இது வரைக்கும் நம்மளை பகைக்கிறவங்க இது திடீர்னு வந்து என்னடா நம்மகிட்ட திரும்ப ஓட்டுறாங்க, உறவு வைக்கிறாங்க, எங்கேயா பள்ளத்தில் ஓட்டுறாங்க, நம்ம கிட்ட தான் உருவிட்டு போக பாக்குறாங்களான்னு கவனமா ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப உங்களை பகைச்சவங்க உங்களை பாராட்டுறாங்களோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எப்ப உங்களுக்கு ரொம்ப வருத்தவன் ரொம்ப நேசிக்கிற மாதிரி நடிச்சுட்டு வர்றாங்களோ உங்களோட விஷயத்தை கலக்க போறாங்கன்னு இருக்கும். உண்மையை பேசுனீங்க அங்க ஒரு வாயினால் பிடிபட்டாயிடும். என்ன சொல்ல, ஒரு வாயினால் உங்களுக்கு தெரியுமாங்க இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படி நடந்தது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு தண்டாரா பரிசுத்தம் எவ்வளவு ஊருக்கே பறைசாட்டிடும். எல்லா தண்டாரம் அடிச்சு ஊருக்கே சொல்லுவாங்க, என்னையா நான் நம்பிதான் தான் சொன்னேன். உங்களோட வேலை பார்ப்பாங்க, அவங்க கூட நல்லா பேசுறாங்க சொல்லுவீங்க. உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு பின்னாடி கேட்டு வச்சு உங்க இடத்துல அவங்க பொசிஷன் பிடிச்சிருவாங்க. எங்க வாய்ப்பு கிடைக்குமோ தேடி கலையிறாங்க. இந்த உலகத்துல மக்கள் நல்லவங்க தான், ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஒரு விதமான அசுத்த சக்திகள் புகுந்துகிட்டு உங்க உயர்வை கெடுக்கிறது யாரு நிறைய போய் நிடுங்கணும். யார் யார் உங்களுக்கு விரோதம் பாருங்க, எப்பயுமே உங்களுக்கு விரோதிகளை மட்டும் அனுப்ப மாட்டான், உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பான். அவனை தான் நீங்க நம்புவீங்க. அப்பதான் கால வாரி வந்து கரெக்டா இருக்கும். விழுந்தாலும் மட்டமெல்லாம் விழுந்தீங்கன்னா முன்னாடி காலம் வந்து பின்னாடி விழுவீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலத்துல இருக்கீங்க. எப்போ வாழ்வாங்க எப்படி வாழ்வாங்கன்னு தெரியாது, நான் கண்டிப்பா வாழ்வாங்க. முன்னாடி விழுந்தா மூக்கு போகும், பின்னாடி விழுந்தா மண்டை போகும். ஆக மொத்தம் அடி இருக்கு. எத்தனை பேர் சொல்றது நடக்குது, பிராக்டிகலா பேசுறேன் நான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப ஞானமாகவும் இருக்கணும்னா இயேசு ஞானத்துல வளர்ந்தார், அதிகமா ஞானத்தை விருத்தி அடைந்தார். என்ன ஜபம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளைக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. உங்களுடைய ஞானத்துல வளரவும் ஞானத்துல விருத்தி அடைய உதவி செய்யுங்க. மனுஷ கண்கள்ல தயவு பெறக்கூடிய அளவுக்கு இருக்கட்டும். உங்களுடைய கண்கள்ல உங்களுடைய பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு கிருபை கிடைக்கட்டும், எனக்கு உங்களுடைய கண்கள்ல கிருபை கிடைக்க பண்ணுங்க, என் பிள்ளைக்கு கிருபை கிடைக்க பண்ணுங்கன்னு நீங்க ஜெபித்து 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 காரியங்களை ஜெயமாக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களை கெடுக்கிறதுக்கும் கவுத்துறதுக்கும் ஒருத்தர் ரொம்ப தீவிரமா சுத்திட்டு அடையலாம். ரொம்ப ஜாக்கிரதை இருக்க வேண்டிய காலம். ஆக மொத்தம் நீங்க பழுகுவதற்கு வார்த்தை தேவை, பெருகுவதற்கு திறமை தேவை. திறமை எங்கிருந்து வரும்? வெறும் ஞானத்தில் அல்ல, தேவ கிருபையில, மனுஷ கண்களில் கிடைக்கக்கூடிய தயவு. அப்படின்னா தேவனுடைய கிருபை இல்லாமல், இப்படி சொல்லுவேன், தேவனுடைய கிருபை உங்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கிறது. இனிமேல கொடுத்து போறதில்லை. நீங்க பிறகு முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுடைய கிருபையினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? விசுவாசம் அந்த கிருபையில கொடுக்கப்படுவதை எடுத்துக்கொள்ளணும். கிருபையில கொடுக்கிறத அப்போ கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுது. எத்தனை வழங்குது ஈஸியா? கிருபை கொடுக்குது, கிருபை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்குது. You may be feels that I am not deserved. You may be think that I am deserved to get it. அதான் இதை பெற்றுக்கொள்ள நான் தகுதியா இருக்கிறேன்னு கூட நீங்க நினைக்கலாம், தகுதி இல்லைன்னு நினைக்கலாம். நீங்க தகுதியா இருக்குன்னு நினைச்சீங்களாலும் இல்லைன்னு நினைச்சீங்களாலும் கிருபை கொடுக்கணும். அப்படின்னா உங்க விசுவாசம் என்ன பண்ணக்கூடாத எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்ததை எப்படி எடுத்துக்குவீங்க? உங்க வாயின் வார்த்தைகளை கொண்டுதான் நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தினால என் சந்ததி பெறும், என் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, என் அலங்கத்திற்கு ஒரு சமாதானம் இருக்கும், என் எல்லைகளுக்கு சந்தோஷம் இருக்கும், எனக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது, நான் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவோம், நான் கை திசையும் எல்லா வேலையிலும் என் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நான் அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன், என் கடன்கள் எல்லாம் தீர்ந்து போகும், நான் இப்போது இருப்பதை 1000 மடங்கு பெறுகிறேன். காலையில் எழுந்துச்சு டெய்லி விசுவாசத்தோடு நான் இதை சொல்லுகிறேன். நான் சொல்றபடியே நடக்கும். என் சபை பெருகும், ஊழியர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, அவங்க மேல் அபிஷேகம் தங்கும், எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அவங்களை இன்னும் கிருபையால் நிரப்புங்க. அப்ப டெய்லி ஆசீர்வதிங்க. உங்க ஆசீர்வாதங்கள்
சபையை ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான சபையா மாற்றும், பெருக்கத்தின் சபையா மாற்றும். நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம், ஆசீர்வதிக்க வேண்டியது. Lord, we bless your name. ஏங்க கடவுளை ஏங்க bless பண்ணணும்? கடவுள் தானே. பிதாவே உம்மை போற்றுகிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆங்கிலத்தில் வந்து we bless your name, உடைய நாமத்தை bless பண்றேன். அந்த நாமத்தை bless பண்ணணும். அந்த நாமத்தை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ they must be use the powerful weapon. ஒரு பவர்ஃபுல் வெப்பனை யூஸ் பண்ற மாதிரி இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது எல்லாம் கீழ்ப்படியும். அதுக்கு தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றது. அப்ப கர்த்தரே இயேசுவே ஞானத்துல கிருபையில எல்லாத்துலயும் வளர்ந்தார். கடைசி சொல்லி முடிக்கிறது. அந்த இயேசு என்ன பண்ணாரு? கண்டதை பேசல. சொல்லுங்க, கண்டதை பேசல. கர்த்தர் என்ன செய்கிறார்னு கண்டாரோ அது மட்டும்தான் பேசினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், இதை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை பார்க்க 12வது யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49:50 2 வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 12வது அதிகாரம் 49:50. நான் சுயமாய் பேசவில்லை. எல்லாம் சொல்லுங்க, என்னவா? அப்படின்னா வார்த்தை யார் இருந்து வந்திருக்கு? தேவனிலிருந்து இயேசுக்கு வார்த்தை வந்திருக்கு. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்படின்னா நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என் சொந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. அதே மாதிரி பாஸ்டருக்கு என்ன பண்ணணும்? சொந்த கதை சோகக்கதை பேசக்கூடாது. நீங்க வார்த்தை கொடுக்கணும். இப்படி ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஒரு வாரம் மிஸ் பண்ணக்கூடாது ஆராதனைய. ஏன் மிஸ் பண்ணக்கூடாது? ஒரு வாரம் கூட தேவனோட உறவாடுகிற அந்த பிரச்சனை அனுபவிக்க நான் மிஸ் பண்ணிட கூட. நமக்கு நிறைய பிரச்சனை சவால் இருக்கும். ஆனா பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டா தான் பலன் அறுவடை செய்ய முடியும். நீங்க பாருங்க, ஒரு வாரம் தண்ணி ஊத்துறீங்க, ஒரு மாசம் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, 2 வாரம் கழிச்சு தண்ணி ஊற்றி பாருங்க. அதனால சரி காஞ்சாலும் அது துளுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் துளுக்கும், இல்லைன்னா துளுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொடர்ந்தேஷான ஒரு பராமரிப்பு நம்முடைய ஆவிக்கு தேவை. அதனால தேவனுடைய சமூகத்தை மிஸ் பண்ணவே கூடாது. என்ன நிலைமையா இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஏதாவது ஊருக்கே போக வேண்டி வந்துச்சுன்னா கூட ஆராதனை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதன் மேல இருக்கிற வாஞ்சை வந்து என்ன பண்ணணும்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். இங்க இயேசு சொல்றாரு, நானா பேசலப்பா. எத்தனை பேர் சொல்லுங்க, நீங்களா உங்க பேச்சு எவ்வளவு பேச்சு பேசியிருக்கீங்க? கர்த்தர் சொன்னதை எத்தனை முறை பேசியிருக்கீங்க? கர்த்தருடைய வார்த்தை எத்தனை முறை பேசியிருக்கீங்க? கர்த்தர் சொன்னபடிதான் எனக்கு நடக்கிற எத்தனை முறை பேசியிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அப்பயே தெரிஞ்சு போயிடும் நம்ம கரெக்டாக இருக்க மாட்டேன். சொல்றாரு, நான் சுயமாய் பேசவில்லை. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்க எதையுமே சொந்தமா பேசி தடையக்கூடாது. வேத வசனத்துக்கு ஒவ்வாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து பேசவே கூடாது. சொல்லுங்க, வேத வசனத்துக்கு மாறாக ஒன்ன கூட பேசக்கூடாது. பேசாம இருக்கிறவங்க வாயை கூட மூடிக்கணும். அது கூட நல்லது. பேசக்கூடாதுன்னா அந்த இடத்துல வாயை மூடிக்கணும். பேசி கெடுக்கிறத விட பேசாம இருக்குது. சில பார்த்தீங்கன்னா பேசாம இருந்தால் மூடனும் ஞானியாவும் சொல்லி பேசாம இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதாவது திட்டே இருப்பாங்க. நீ பதில் சொல்ல போனா ஒரு பதிலுக்கு 10 பதில் சொல்லணும். நீங்க சைலண்டா போனீங்கன்னா அவங்களுக்கு புரியாது, குழம்பிடுவாங்க. என்ன சொல்ல வரான், ஒண்ணுமே சொல்ல போறாங்க, இவ்வளவு கேட்கணும், இவ்வளவு சொல்றோம், இவ்வளவு திட்டுறோம், சைலண்டா போறாங்க. இது இப்படிலாம் இருக்காது. எப்பயுமே பாஞ்சு பராண்டி போங்க. நம்மள ஏதோ சொல்லிட்டாலும் ஏதோ பராண்டிக்கு போவாங்களே, ஒண்ணுமே பேச போறாங்களே. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? அவளை அப்படி குழப்பத்திலே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலி. நீங்க ஏதாவது பேசி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன் வார்த்தையினால் சொல்லுங்க, உன் வார்த்தையினால் பிடிபட்டா. ஆமா, வார்த்தையில மாட்டிக்கிட்டீங்கன்னா வார்த்தை விடாத வரைக்கும் நீங்க ராஜா. வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா நீங்க அடிமை. அந்த வார்த்தைகளை ஆள ஆரம்பிச்சிடும். வாக்கு தத்தத்தை பேசினாலும் சரி, சாபத்தை பேசினாலும் சரி, அதுதான் உங்க மேல ராஜா. அது ஆள ஆரம்பிச்சிடும். வாக்கு தத்தத்தை பேசியிருந்தீங்கன்னா அது உங்களை ஆட ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்க ஆசீர்வாதமா மாறிடுங்க. சாபத்தை பேசுறீங்கன்னா அது உங்களை ஆட ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டு.
இங்க சொல்றாரு, நான் என் சுயமாய். ஆமா, நல்லா நோட் பண்ணிட்டு பெரியதா கண்ணு முன்னாடி வைங்க. எப்படி வைக்கணும்? நான் சுயமாய் ஒன்றை கூட பேசுவதில்லை. நான் சுயமா ஒன்றும் பேசுறதில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் என்னத்தை பேசணும், என்னத்தை போதிக்கணும். நல்லா கவனிங்க. என்னத்தை பேசணும்னு அவன் தான் கற்றுக் கொடுக்குறாரு. என்னத்தை மக்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு என் பிதா தான் கட்டளையிட்டார். அப்படின்னா இயேசுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா இருக்காரு. தேவன் சொல்லாம பேசுறதும் இல்லை, தேவன் சொல்லாம உபதேசிக்கிறதும் இல்லை, நான் டீச் பண்றது இல்லை, பேசுறது இல்லைங்கிற விஷயத்த தெளிவா இருக்கிறாரு. நான் உங்களை காத்து கேட்கிறேன், நீங்க பழுகணும் பெருகணும்னா நீங்க பேசுற வார்த்தை கர்த்தருக்கு வந்த வார்த்தையா இருக்கணும். நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். அடுத்து பின்னாடி பாருங்க, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்குது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். பிதா எனக்கு பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதை தான் பேசுறேன். ஏன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வார்த்தையில, அவருடைய கட்டளைகள்ல, அந்த வார்த்தைகள்ல ஜீவனை, நித்திய ஜீவன் உண்டாயிருக்குது என்று அறிவேன். உங்களுக்கு தெரியுமா, நீங்க பேசுற வார்த்தையில பெருக்கத்தின் வார்த்தைகள் இருக்குது, அழிவின் வார்த்தை இருக்குது, ஜீவன் உள்ள வார்த்தை இருக்கு. நாசமா போச்சு, நல்லா ஈஸியா வரும், பார்த்து விளங்காம போயிடும், ஈஸியா வரும். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டேமிட்டும் பாய்ங்க, சில மோசமான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. நல்லா யோசிங்க, இது கத்த சொல்ற வார்த்தையா? கத்தர் என்னைக்கு நாசமா போயிடும் சொல்லிக்கிறாங்க. எப்ப சொல்லிக்க தெரியுமா? நீ என்னை விட்டுட்டு என்ன ஆராதிக்கிற, ஏன் பிள்ளை நீ என்ன எல்லா தெய்வங்களையும் வழிபடுறேன்னா அப்ப இப்படியே சொல்றாரு, நீ ஒரு சந்தையும் நாசமா போயிருங்க. என்ன சொல்றாரு? ஏன் அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொண்டவங்க, வாக்குத்தத்தம் பெற்றவங்க, வாக்குத்தத்தின் சந்ததி இஸ்ரவேல் சந்ததியா இருக்கிறவங்க, ஆபிரகாம் காசு கொடுத்தா அவருடைய சந்ததிகள் பெருகி இருக்கு. இப்ப அவங்கள இப்படி ஆசீர்வாதத்துல பெருகிட்டு இன்னைக்கு அவரை விட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எதையோ வச்சுக்கிட்டு வணங்குறாங்க. அவங்களை பார்த்து சொல்றாங்க, இப்ப இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் நீ ஒண்ணுலாம் ஆயிடுவப்பா. ஏன்னா உயிருள்ள என்னை விட்டுட்டு நீ உண்டாக்கி வச்சுட்டு ஒன்ன பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கிறாரு. அப்படின்னா அவங்க ஆராதிக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ யாரை ஆராதிக்கிறாய் என்பது பிரச்சனை. நான் எளிமையா சொல்றேன், இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பூமியில எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்வாயான்னு சொல்லிட்டாரு. பூமி அனைத்தையும், சரி ஓகே, கல்லோ மண்ணோ மரமோ எதுவா இருந்தாலும் யாருடைய ஆளுகைக்குள்ள இருக்கு? நாம அதுல ஒண்ணு செஞ்சு வச்சு அதை தொழுது கொண்டா எதை தொழுது கொள்றோம்? நம்ம ஆளுகைக்குள்ள இருக்க வேண்டியதை நாம ஒண்ணு பண்ணி நம்ம ஆண்டு கொள்கிறோம். நாம ஆள வேண்டிய ஆளு அதை தொழுது கொள்றோம். அப்படிங்கிறதுனால கத்த சொல்றாரு, அப்பா நான் உடைய ஆசை வச்சிருக்க விதம் வேற, நீ என்ன பண்ற? உலகத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க ஒரு சில நம்பிக்கையில போறாங்க, விசுவாசிக்கிறாங்க, கடவுள் தொழுது கொள்றாங்க, அது அவங்க பிரச்சனை. அவங்களுடைய நம்பிக்கையை அவங்களுடைய தொழுது கொள்ளுதல் எந்த தவறு சொல்றது இல்லை, அவங்க குற்றப்படுத்துறதும் கிடையாது. அவங்க நம்பிக்கையில அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க. நான் கேட்கிறேன், நீங்க என்ன ஆராதிக்கிற அந்த தேவனை குறித்து எந்த உயர்வான எண்ணம் வைத்திருக்கீங்க? நீங்க என்ன சொல்றாங்க? அவங்க குரங்கிலிருந்து மனுஷன் பிறந்தான்னு சொன்னாலும் நம்புறாங்க இல்லையா? நான் என்ன, அவர் என்ன சொல்றாரு? நீ நான் என்ன போனேன்னு அவங்க உண்டாக்கிட்டேங்கிறாரு. கடவுள் மாதிரி உண்டான நீ, கடவுளை போல ஆள வேண்டிய நீ கடவுள் உண்டாக்கினவைகளை உனக்கு ஆளுகை கொடுத்துக்கும் போது நீ அதை நீ நமஸ்கரித்தாதான் சொன்ன. ஒரு மனுஷன் கூட கூடக்கூடாது, மனுஷன் காலில் கூட விழாதீங்க சொன்ன. ஏன்? உன்னுடைய படைப்பின் தன்மை அப்படி, நீ வித்தியாசமா உண்டாக்கப்பட்டிருக்கிற, அதை மறந்துட்டு எதை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல வரும். அப்படி இருக்கும்போது சொல்றாரு, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஜீவன் உண்டாயிருக்குது, நித்திய ஜீவன். அப்படின்னா வசனத்தை கண்டமானவனும் பேசக்கூடாது, கண்டதையும் பேசக்கூடாது. கண்டதையும் கத்த சொன்னதை தான் பேசணும். சொல்லுங்க, கண்டதை பேசக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை தான். அதுதான் பலுகமும் பெருகும் ஒரு விஷயம். இயேசுவே சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கண்டதை பேசல, கர்த்தர் சொன்னதை தான் பேசுறாரு. நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தர் சொன்னதை தான் பேசணும். ஆமென். கர்த்தர் சொன்னதை தான் பேசணும். என்ன சொல்லணுமோ அதை எப்படி சொல்லணுமோ அப்படித்தான் சொல்லணும். இல்லைங்க, நான் அந்த மீனிங்ல சொல்லல,
நீ எந்த மீனிங்ல சொன்னீங்கன்னு இல்லை, அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. உங்க வாயில புறப்படுற வார்த்தைக்கு வல்லமை இருக்குங்க. ஏன்னா உங்களுக்குள்ள தேவன் வாழுகிறார். தேவன் உள்ள இருக்கிறாருன்னா அவரை வச்சுக்கிட்டு நீங்க கண்டதெல்லாம் பேச முடியாது. உங்க வாய் ஜீவ ஊற்று, அப்படி பைபிள் சொல்லுது. இது பரப்பிட்டு போச்சுன்னா ஜீவனை உண்டாக்கணும். ஆக பேசும்போது அந்த வார்த்தை வல்லமையில நீங்க பேசும்போது கரெக்டா பார்த்து பேசணும். என்ன சொல்லணுமோ அதை எப்படி சொல்லணுமோ அதை நான் அப்படியே சொல்வதால் அவர் என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை செய்யுங்க. அவர் சொல்லிட்டார், இப்ப இருக்கிற 1000 மடங்கு பெரு வேண்டும். நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்னத்த ஒரு படி ஏறினா 10 படி சறுக்குது அப்படின்னு முடிஞ்சு போச்சா? உங்க வாயை உங்க 10 படி உங்களை இழுத்து விட்டுச்சா? உங்க டார்கெட் எங்க இருக்கும்? முதப்படியா இருக்கும். 10 படி 1000 படிக்கு மேல போக வேண்டியாது. 10 படி கீழே வந்தா முதப்படி மேல கேட்பாங்க. இப்படி சொல்றாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மேலேயும் பேசாதீங்க, கீழேயும் பேசாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே பேசுங்க. ஏன்னா பழுகுவதற்கு விதை இருப்பதனால் கண்டமாடி விதைக்கக்கூடாது, கண்ட இடத்துல விதைக்கக்கூடாது. அதை பலன் கொடுக்கக்கூடிய விதத்துல விதைக்கணும். அப்பதான் அந்த விதை பெருகும், மல்டிபிளை ஆகும். கற்பாரின் மேல விதைச்சா முளைக்கிற மாதிரி இருக்கும், கருகிடும். முள்ளு மேல விதைச்சா பிச்சு விட்டுரும், வேஸ்டா போயிடும். வலியற்கை விதைத்தா எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடும். அப்படின்னா கண்ட இடத்துல போட்டு போக முடியாது. நல்ல நிலத்தில் விதைத்தா தான் 100 மடங்கு பலனை பார்க்கணும். ஆகவே விதைக்கிற வாசனம் வார்த்தை பேசும்போது விசுவாசிக்கும் போது எப்படி விசுவாசிக்கணும் அப்படிதான் விசுவாசிக்கணும், எப்படி பேசணும் அப்படிதான் பேசணும். அப்ப பழுகிறதற்கு பெருகுவதற்கு மட்டும் இல்லை, பெருகு தனியா பார்க்க போறோம் அடுத்த வார்த்தையில. இந்த பழுகுவதற்கான வார்த்தையோட ஆரம்பிச்சா மட்டும்தான் வாழ்க்கை நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமே. ஒண்ணுமே இல்லைன்னாலும் வார்த்தை இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லைன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஆமே.